இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் பெருசாக பேசிக்கிட்டது கிடையாது. சொல்லப்போனால் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேங்க. நீங்கள் ஹானஸ்டாக உங்கள் மனசுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள், ஓகேவா? உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த பைக் வாங்கணும், எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு எவ்வளோ முடிவு பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிறைய விஷயம் நினச்சிருப்போம். ஆனால் இதில் எத்தனை விஷயம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? ஒரு 1 இல்லைனா 2 3 அப்படின்னு விரல் விட்டு எண்ணற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அச்சீவ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? நம்ம பெரிய முடிவுகள் எடுக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணுறோம், ஆனால் இன்னொரு முடிவு தேடி ஓடுறோம். இன்னொரு முடிவு, ஒரு பெரிய முடிவு தேடுறோம், அப்புறம் அதை முடிப்பதற்கு முன்னாடியே இன்னொரு முடிவு தேடி போகிறோம். இதனால தான் நம்ம தொலைஞ்சு போகிறோங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய இலக்குகள் டு அச்சீவ் டெஸ்டினேஷன், ஹவு டு சேஞ்ச் தி டைரக்ஷன், நாட் தி டெஸ்டினேஷன். ஒரு இலக்கை அடையணும்னா அது ரொம்ப தூரமாக இருக்குன்னா அந்த இலக்கை மாற்றி வைக்கிறதுனால அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய டைரக்ஷனை மாற்றினா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய டைரக்ஷனை மாற்றணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் அடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் இருக்குது. உங்களுடைய அடுத்து வைக்கிற ஸ்டெப்பிலே உங்களுடைய டைரக்ஷனை மாற்ற முடியும். ஸோ ஒரு இலக்கு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, அது போகக்கூடிய டைரக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா அந்த இலக்கை அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த இலக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னா, நீ போகிற டைரக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அது அச்சீவ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? நீ எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் டைரக்ஷனை மாற்றுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் தினமும் பண்ணுற எல்லா விஷயங்கள் தான் உங்களுடைய டைரக்ஷனை குறிக்குது. நீங்கள் தினமும் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப் இலக்கு கொண்டு போய் சேர்க்குதா ஒரு அனலைஸ் பண்ணுங்க. நான் கரெக்டாக தான் போகிறேனா இல்லை என் டைரக்ஷனும் தப்பாக இருக்குதா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இன்ஸ்டிங் உங்களுடைய மனசில் தப்பாக அடியெடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லுதா? கண்டிப்பாக உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. 2 முறை தப்பாக இருக்கும், 3ஆவது முறை சரியான டைரக்ஷனில் போகும். புரியுதுங்களா? ஸோ மனசுக்குள்ளே எதையுமே அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க, ஓகேவா? இந்த அனலைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் சரியான வழியில் போகிறீங்களா இல்லை தவறான இலக்கை நோக்கி போகிறீங்களான்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியும், ஓகேவா? எனக்கு இப்போதாங்க புரியுது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இதை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது, பின்னாடி இழுக்குது, முன்னோக்கி போக விடாமல் தடுக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, இதை மறைக்கிறது இந்த மேகம்தான். இந்த மேகங்கள் கடந்து போய்கிட்டே தாங்க இருக்கும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையும். எல்லா விஷயங்களும் கடந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் அதை விடமாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டே தாங்க இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. உங்கள் மனசுக்கு ஹானஸ்டாக இருங்க. நீங்கள் எடுத்து வைக்கிறது அடுத்த ஸ்டெப்பு சரியாக இருக்கான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? நீ யாருங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷமும் மாறலாங்க, ஓகேவா? அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். சரிங்களா? நன்றி.